ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், தமிழ்நாட்டோட டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடுச்சு. அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யார் யார் எவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ், எப்போ ஃபஸ்ட் பேப்பர் எப்போ, செகண்ட் பேப்பர் எப்போ, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாளிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும், என்னென்ன தகுதிகள், என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க் அவங்க குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல. ஃபஸ்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனை பார்த்து அதில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடோட டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வந்திருக்கு. இன்றைக்கி வந்திருக்கு. அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த 2025 நமக்கு நடக்க போகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்றைக்கி வெளியாகிட்டுருக்கு. ஸோ அப்ளை பண்ணுறவங்க நாளையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது எப்படி, என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் பாருங்கள், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் 11/8/2025. இதற்கு அப்ளிகேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதோ நாளிலேருந்து. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 8/9/2025. அதாவது அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை உங்களுக்கு டைம் இருக்குது. எடிட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 9/9லேருந்து 11/9 வரை 2-3 நாட்கள் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாமினேஷன்ஸ் பேப்பர் 1 எப்போன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 1/11/2025. டேட்டு பேப்பர் 2 பார்த்திங்கன்னா 2/11/25. அதாவது நவம்பர் 1-2ஆம் தேதியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸை பொறுத்தளவில் 18 வயசு நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை வயசாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம் எழுதலாம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 12ல் 50% மார்க் எடுத்துருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம் கோர்ஸு, இல்லை டிகிரி, பிஇ, பிஎட் இந்த மாதிரி என்ன நீங்கள் படிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 3 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், பிஎட் படிக்கிறீங்க, அப்புறம் டிஎட் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம் நவம்பர். ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரிசர்வேஷன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி இந்த மாதிரி எம்பிசி எல்லா கேட்டகரிக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட் பாஸ் பண்ணவங்களுக்கு, அதாவது நீங்கள் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லை பிஏ, பிஎட்டு, பிஎஸ்சி, அப்புறம் பிஎஸ்சி, பிஎட்டு இந்த மாதிரி என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலுமே நீங்கள் ஹையர் செகண்ட் இயர்ஸ், அதாவது 12ல் 50% மார்க்கு நீங்கள் எடுத்துருக்கணும். நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படிச்சிட்ருக்கீங்க, ஃபைனல் இயர் அப்படின்னா இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா டீச்சர் ட்ரைனிங் இந்த டெட் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 150 மார்க்குக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் இருக்க போகுது. லாங்குவேஜ் நமக்கு 30 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸு, அப்புறம் இங்கிலீஷு, அப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸு, அப்புறம் சைல்டு டெவலப்மெண்ட். இது பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சைல்டு டெவலப்மெண்ட்டு டீச்சர் ட்ரைனிங் படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 150 மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த எக்ஸாமுக்கு என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், இதற்கு முன்னாடி லாஸ்ட் இயர் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். வேணுன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 60% அல்லது 90 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதே பேப்பர் 2லேயும் 60% அல்லது 90 மார்க் எடுத்துருக்கணும். எஸ்சிஏ, எஸ்சி, பிசி, பிசிஏ, எம்பிசி, டிஎன்சி,
டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 55% ப்ளஸ் 82.5% வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும். எஸ்டியாக இருக்க பட்சத்தில் 60 மார்க்கு எடுத்திருந்தாலே வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டிஆர்பிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு விட்டுருக்காங்க. ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் போடும்போதே நீங்கள் ஃபோட்டோவும் உங்களோட சிக்னேச்சரையும் கரெக்டாக பண்ணுங்கள். அப்புறம் டென்த்து மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் 12th என்னென்னலாம் வந்து அவங்க அட்டாச் பண்ண சொல்லியிருக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணிங்க. நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கிறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் ப்ரையாரிட்டி கோர்ற பட்சத்தில் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான அனைத்து சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 600 ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 600 உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ். எது எஸ்சி எஸ்டி மற்ற கேட்டகரியாக இருக்க பட்சத்தில் 300 வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ். எந்த நிலையிலும் உங்களுக்கு அந்த பைசா வந்து ரீஃபண்டாக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அஃபிஷியல்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரினா 90 மார்க்ஸ்க்கு பேப்பர் 1ல், பேப்பர் 2ல். இதே அதர் கேட்டகரிக்கு கம்மியான மார்க்கு 85 அந்த மாதிரி நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க. ஸோ யாருமே இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. நவம்பரில் எக்ஸாம், அதாவது செப்டம்பர் அக்டோபர் 2 மாதம் தான் இருக்குது. அதாவது நவம்பர் 1, 2 தேதியில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ இப்போ இருந்தே எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களும் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக கரெக்டாக வந்து ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க. எப்படி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றதையுமே நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ மார்க் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்ளிகேஷனில் உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லாட்டி அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ ஒட்டும்போது சும்மா எதையாவது வச்சு ஒட்டாமல் நல்ல ஒட்டுற கம்மாக வாங்கி வச்சு ஒட்டினீங்க அப்படின்னா தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லாட்டி விழுந்துட்டால் கூட, பை மிஸ்டேக்கில் விழுந்துட்டால் கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அடுத்த அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.